அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபதங்களையும் நவகிரக நாயர்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, நாயர் பகவானையை போற்றி, வீரநாரப்பா போற்றி என்று ஜோதிட ராசி பலன்குள் நல்லதொரு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களையும் நடக்கின்ற பலன்களையும் சொல்கிறேன். தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் 1/1/2025 புதன்கிழமையில் மாதம் என்பது பிறக்கின்றது. தனுசு ராசியை பொறுத்தவரையில் பல வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன். தனுசு ராசி என்பது ஒரு ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய இந்த ராசி என்பது 9வது இடத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. வாத்தியார் துறையாகவும் உயர்ந்த மனிதராகவும் உயர்ந்த மனிதர்களாகவும் மின்னக்கூடிய அற்புதமான உபய ராசி குரு பகவானுடைய ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலேயே பிறந்த உங்களுக்காக மிகவும் ஆன்மீக சிந்தனை நிறைந்த ஒரு ராசி. சோதிடர்களாகவும் பல துறப்பட்ட துறைகளிலே மின்னக்கூடிய அற்புதமான மூத்த மனிதர்களாகவும் மூத்த மனிதர்களை மதிக்கத்தக்க தெரிந்த அற்புதமான மனிதர் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரித்து இந்த மாதம் என்பது ஜனவரி 14 தேதி வரையில் உங்களுடைய ராசியிலே இருந்து ஜனவரி 14 தேதிக்கு பிறகு அவர் 2ஆம் இடத்திலேயே பாக்கியாதிபதி செல்கின்ற பொழுது தகப்பனார் வழியிலே கிடைக்காத சொத்து சுகங்கள், தகப்பனார்களால் உங்களுக்கு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. உயர்ந்த மனிதர்களால் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஜனவரி மாத ராசி பலன் 2025 என்பது புத்தாண்டு பலன்களை கடந்து நல்லதொரு பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக அமர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து இந்த மாதம் என்பது புதன்கிழமையில் அமர்ந்திருக்கின்றது. கோச்சார ராசி என்பது தனுசு ராசியிலே அமையப்பட்டு லக்கணம் என்பது 10ஆம் இடத்திலேயே கன்னி ராசியிலேயே அமைய பெற்று நட்சத்திரம் என்பது போராடம் 4ஆம் பாதத்திலும் லக்கணம் கன்னியிலும் அமர்கிறது. திதி சுக்லபட்ச பிரதம திதியிலும் கரணம் பவகரணத்திலேயே மிகவும் அற்புதமான செவ்வாய் பகவானுடைய கரணத்திலே அமர்கின்றது. செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சத்தில், அதாவது தன்னுடைய வலு என்பது சற்று பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் 22 தேதிக்கு பிறகு உங்களுடைய பஞ்சமாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு காலமாக மாறப்போகின்றது. திதி தெய்வம் என்பது குபேரன் மற்றும் பிரமாவாக வளவருகின்ற பொழுது பிரமா குபேரனை வழிபட்டு வர உங்களுடைய லட்சுமியை பொருளாதாரத்தை அதிகமான வரவு செலவுகளில் இருந்து மீண்டு வர முடியும். யோக தேவதை என்பது வியாகதமாக யோகம் வருகின்றது. யோக தேவதை என்பது வாயு பகவான வழி என்று பலம் வந்து வருகின்ற இந்த ஜனவரி மாதம் என்பது அடுத்து ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பொங்கல் நாள் வரப்போகின்ற அற்புதமான மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த 2025 ராசி பலன்களிலே மிகவும் ஜனவரி மாதம் என்பது ஜொலிக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்வை செய்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி பலன்களிலே உங்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 7ஆம் இடத்து 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இந்த மாதம் ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து 7-10 களத்திர ஸ்தானாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய மாமன்களை பற்றி மாமன் என்று சொல்லக்கூடிய உறவுகளை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து ராசியை வந்தடைகின்றார். தனுசு ராசியிலே இருக்க போகின்றார். அப்பொழுது சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே செல்ல போகின்றது. 2ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 10ஆம் இடத்திலே கேது பகவானும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அடுத்து மிருகசீர்ஷனம் நட்சத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய நண்பருடைய குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் மே மாதத்திற்கு பிறகும் அவர் உங்களுடைய கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்க போகின்ற இந்த 2025 ஆண்டு என்பது தனுசு ராசி நேர்களுக்கு இது நாள் வரையில் தடை தாமதங்களிலே ஒரு சில ஏமாற்றங்களிலே தேவையில்லாத பொருளாதார நெருக்கடியிலே இருந்து கொண்டிருந்த நிலைகள் என்பது இந்த 2025 அற்புதமான மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு புத்தாண்டாகவும்
ஜனவரி மாதம் என்பதும் மிகவும் பிரமாதமாக உங்களுக்கு ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே வரப்போகின்ற அமைப்பும், தற்பொழுதும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான், அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பது 5-12 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நட்சத்திரத்திலேயும் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் 22ஆம் தேதி உங்களுடைய 7ஆம் இடத்தில் வந்தடைய போகின்றார். இந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொத்து, அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் தற்பொழுது பலம் இழக்கின்ற நிலை என்பது அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது, இங்கே பஞ்சம குழந்தைகளின் படிப்புகளிலே சற்று கவனம் குன்றியிருப்பதும், அலட்சியமாக குழந்தைகள் என்னதான் சொல்லி கொண்டிருந்தாலும் குழந்தைகளிலே படிப்பின் கவனம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஒரு நிலைகளாகவும், தேவையில்லாத சொத்து சுகங்கள், வம்பு வழக்குகளிலே ஒரு சில ஏமாற்றங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாது, இங்கே கூட்டாளிகளாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை பார்க்கின்ற பொழுது, இங்கே புதனும் செவ்வாயும் ஸ்தானாதிபதியும் காரகனும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்வது என்பது சற்று மாறுபட்ட பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதர காரகத்துவம் என்று சொல்லக்கூடியவரும் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று உங்களுடைய ராசியிலேயும் 7ஆம் இடத்திலேயும் செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுதும், இங்கே பூர்வீக சம்பந்தப்பட்ட இடங்களிலேயும் குழந்தைகளாக இருந்தாலும் அதிகமான இங்கே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர், தேவையில்லாத உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர், கணவன் மனைவிக்குள்ளிலே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு ஜனவரி மாதமாக இருக்கின்றது. குருவின் பார்வை தனவாக்கு ஸ்தானத்திலே சாணாதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும், இந்த காலகட்டங்களிலே ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சில பொருளாதாரங்களிலே தேவையில்லாத வம்பு வழக்கு, வீண் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களும் இந்த ஜனவரி மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. இந்த மாதத்தை, ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரத்திலே கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாகவும், தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது நடக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்திருக்கின்ற பொழுதும் ஒரு சில கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாகவும், ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருந்து மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பொருளாதாரங்கள் அடுத்தவர்களிடம் பறித்து கொள்ளக்கூடிய ஒரு நேர காலகட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த காலங்களிலே கொடுக்கல் வாங்கல், சகோதர சகோதரி, கணவன் மனைவிகளிலே, பொதுமக்கள், தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே, பொருளாதாரங்களிலே ஒட்டுமொத்தத்தில் சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது நடக்கப் போகின்றது. அந்த வகையிலே முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது, இங்கே சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் ஒரு சில மன கசப்புகளை வந்து போகின்ற ஒரு அமைப்பாக, விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஜனவரி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. எதையுமே சந்திக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு தனுசு ராசிக்கு 6-11 என்று சொல்லக்கூடியவர், ருணரோண சத்ரு சனாதிபதி, மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய சகோதரிகளையும் பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய வாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுதும், பெண்களால் நல்லதொரு அன்பு, ஆதரவு, ஆதாயங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், ஊர்களை விட்டு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூரிய பகவான், சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியில் இருந்து 2ஆம் இடம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் ஒரு சில வாங்கல் குடுக்கல்களிலே கவனமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது, அதுவும் பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அவர் 7ஆம் இடத்தில் வருகின்ற பொழுதும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விளக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சொத்து சம்பந்தப்பட்ட இடங்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அவர் பஞ்சமாதிபதி விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தையும் முயற்சி சாணத்தையும் சனி பகவானை பார்க்கின்ற பொழுதும், எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. 4ஆம் இடத்திலே ராகு பகவான் வண்டி, வாகன, வீடு, சொத்து சுகங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பழுது நீக்கம் செய்கின்றதற்கும் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் என்பது சற்று
பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் நடக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் சற்று கவனமாக கையாளக்கூடிய ஒரு மாதமாகவும் தனுசு ராசி நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரகன் ராசியிலே இருக்கின்ற பொழுது தாய் தகப்பனால் அன்பு ஆதரவுகளை ஆரம்பம் என்பது தித்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. அதுவே மிகப்பெரிய சிறப்பு. ஆனாலும் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இந்த தை மாசங்களிலே சுப விரயங்களும் சுப நிகழ்வுகளும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஆன்மீக சனங்களுக்கு, அதுவும் தனுசு ராசி என்று சொல்கின்றதே ஹோமத்தின் நெருப்பு போன்று விளங்கக்கூடிய பெரியோர்களை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியிலே பிறந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் சகோதர காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்களிடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களாக இருந்தாலும் குழந்தைகளிடமிருந்து சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த ஜனவரி மாதங்களிலே சகலத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் பிறக்கப் போகின்றது. ஜனவரி மாதங்களிலே தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் தகப்பனும் தாயும் உங்களுடைய ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான யோக பாவங்களையும் யோக பலன்களையும் வெற்றிகளையும் பெறுகின்றது. முயற்சி சனாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து பாக்கிய சனத்தையும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை மூத்த சகோதரிகளால் ஒரு சிலருக்கு உயர்தரமான யோக பலன்களும் சகோதரிகளால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களும், அதாவது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அபிலாசை என்று சொல்லக்கூடியதும் 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தனுசு ராசிக்கு இது காலபுருஷ தத்துவத்தின் 11வது இடத்திலேயே சுக்கிரனும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில மாற்றம், சகோதரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ஜனவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்பது இது ஒரு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இங்கே வெளிநாட்டுகள் வெளியூர் செல்லக்கூடியதற்கும், ஒரு சிலருக்கு வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடியதற்கும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் தாய்மார்களுக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 5ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய விரையம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் பிரயாணங்கள் செல்லக்கூடியதும், தூங்குகின்ற இடத்தை பற்றி சொல்லக்கூடியதும், செலவு செய்யக்கூடிய இடத்தை பற்றி சொல்லக்கூடியவும், பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியம் குழந்தைகளையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நிலன் பலன்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து நீச்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் என்பது ஆரம்பம் என்பது சற்று பலகீனமாக இருந்தாலும் இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றார். பெண்களால் ஆதாயங்கள், தகப்பனார்களால் தாய் வழிகளால் நல்லதொரு தாய் வழியில் இருக்கக்கூடிய தாய்மார்களால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க போகின்றது. இந்த மாதங்களிலே அதிகமாக ஒட்டுமொத்தத்தில் தாய் தகப்பனால் நல்லதொரு ஆரோக்கியங்கள், தாய் தகப்பனால் ஆதரவுகள், அன்புகள் கிடைக்கப் போகின்றது. அவர்களால் உங்களுக்கு உயர்வுகளும் வெற்றிகளையும் பெறப்போகின்றீர்கள். அதிகமாக கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்கள், உயர்வுகள், ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும், செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே 22ஆம் தேதியில் இருக்கின்ற பொழுது மாத கடைசியில் கணவன் மனைவிகளிலே சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாது தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் அவர் ராசியிலேயே ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து புதாதித்ய யோகத்திலேயே இருக்க போகின்றார். ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே புதனும் சூரியனும் இணைந்து, அவர் பாக்கியாதிபதியும் இணைந்து, சந்திர பகவானும் 2ஆம் இடத்திலே போக போகின்ற இந்த ஜனவரி மாதங்களிலேயும் ராசியிலே இருக்க போகின்ற இந்த மாதங்களிலேயும் ஒரு சில நல்லதொரு யோக பலன்கள், சுப நிகழ்வுகள் நடத்தப் போகின்ற ஒரு மாதமாகவும், பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுதும் பூர்வ புண்ணியத்திலே ஒரு சிலது வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகளிலே தீர்வும் கிடைக்கப் போகின்றது. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணியத்தாலும் குழந்தைகளாலும் ஒரு சில நேரங்களில் மனக்கசப்புகள் இருக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து நீச்சத்திலே இருக்கின்ற பொழுது இதனால் வரையில் ஒரு சில பொருளாதாரங்கள் குழந்தைகளாலும் மண்மனைகளாலும்
நிலன் புலன்களாலும் தேவையில்லாத வழக்குகளாக இருந்து கொண்டிருந்த நிலையை என்பது இந்த மாதம் 15 தேதிக்கு பிறகு, ஜனவரி மாதம் 15 தேதிக்கு பிறகு 2025 அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களை கொடுத்து அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் ஒன்று கொண்டு பார்க்கின்ற பொழுது சகோதர காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளிடம் இருந்து ஒரு சில நேரங்களில் மனக்கசப்பு, மன ஏமாற்றங்களும், கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது தீர்ந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு திருமண வைபவங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்களுடைய 3ஆம் இடத்திலேயே 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் அவர் 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும், ஒரு சிலருக்கு வரன் அமையாதவர்களுக்கும் வரன் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும், ஒரு சில தேவையில்லாத தடை தாமதங்கள் இருந்தாலும் பற்பல யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது சுக்கிர பகவான் உங்களுடைய சனியும் சுக்கிரனும் சேர்ந்து, அந்த சனி பகவான் 2ஆம் இடத்ததிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன். அது மட்டுமல்லாது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சிலருக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்ப்பதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களை தரிசிப்பதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு மாதம். வரன் அமையாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும், கணவன் மனைவிக்குள்ளிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடு என்பது சகோதர ஸ்தானாதிபதியும் காரகனும் இந்த 22ஆம் தேதிக்கு பிறகு 22ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுதும், ராசியிலே புதன் பகவான் ஜனவரி 5ஆம் தேதியில் இருந்து ராசியிலே இருக்கின்ற பொழுதும், புதனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்வை என்பது இங்கே சகோதர காரகனுடைய இடங்களிலே சகோதர சகோதரிகளிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது விலகுகின்றதும் மாறுகின்றதும் சேருகின்றதும், ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆனவர்களுக்கு கூட சேருகின்ற ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் உங்களுடைய ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க போகின்ற ஜனவரி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை முயற்சி ஸ்தானத்திலே ஆண் ராசியிலேயே மூலத்திரிகோண வடிவிலே இந்த இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் காற்றாசியிலே இங்கே வெளிநாடு வெளியூர் செல்கின்ற ஒரு சில நல்லதொரு மாற்றங்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானாலும் அந்நிய தேசங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற பொழுது மருத்துவத்துறையில் வேலை செய்கின்றவர்களுக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது ஜனவரி மாதங்களிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அனைத்து குடும்ப வாக்கு சாணங்கள், பாக்கிய சாணங்கள், குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலேயும் 12ஆம் இடம் விரயசான படுக்கையறை என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே தூக்கத்தை பற்றி உறக்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணங்களிலேயும் செலவு செய்யக்கூடிய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் மன அமைதியை குறிக்கக்கூடிய ஒரு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணங்களும் பலமாக இந்த மாதங்களிலே ஜனவரி மாதங்களிலே பிறக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த புத்தாண்டு ராசி பலன் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதங்கள் அடுத்தடுத்து வரப்போகின்ற மாதங்களிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் மே மாதங்களிலே உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியையும் 2ஆம் இடத்தையும் பார்வை செய்து குடும்பங்களிலே குதூகலமான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது பற்பல முயற்சிகளையும் சிந்திக்கக்கூடிய அற்புதமான காரியங்களையும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ஜனவரி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.